அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். அன்றாட உலக வாழ்வில், மக்கள் வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக, குரலின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருக்குறள், திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய பயனில சொல்லாமை அதிகாரத்தில் 2ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 192ஆம் குறள். குறள் என்னவென்றால், பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில் நட்டார்கண் செய்தலிட்டது. இதன் பொருள் என்னவென்றால், ஒருவன் பலருக்கு முன்னே பயனற்ற சொற்களை சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதை காட்டிலும் கொடியது. கதையை பார்ப்போம். பாபு, உன் பொண்ணு நல்லா படிக்கிறா. படிப்பு முடிஞ்சு உத்தியோகம் போனதும் நல்லா ஆபீஸ் போகும் பையனை பார்த்து கட்டி வச்சிடு, நானும் பார்க்கிறேன் என்றார் கோபு. இருவரும் பால்ய வயது சிநேகிதர்கள். கோபு செல்வந்தர மகன், பாபு கூலி தொழிலாளி மகன். கோபு செல்வந்தர் மகன் என்பதால் தந்தை மகராசன் செய்யும் அதிகாரம், ஆணவர் பேச்சு இவருக்கும் வந்தது. பண்ணை, மாட்டுப்பண்ணை, விவசாய பண்ணை, பைனான்ஸ், குடோன் ஸ்டாக்கிங் என பலவித வருமானம் அவருக்கு. வேலையாட்கள் 150 பேருக்கு மேல் உள்ளனர். கணக்கு வழக்கு பார்க்க படித்தவர்கள், கம்ப்யூட்டர் கற்றவர்களும் இதில் உண்டு. கோபு பள்ளி படிப்புடன் படிப்பை நிறுத்திக் கொண்டார். பாபு கல்லூரி கம்ப்யூட்டர் படிப்பு பட்டதாரி. அரசு உதவியுடன் சின்ன கம்ப்யூட்டர் சென்டர் மூலம் மக்களின் அன்றாட தேவைக்கான அரசு தனிப்பட்ட வேலைகள் செய்து வருமானம் உண்டாக்கி கொண்டார். அவருடைய தன்மையான குணத்தால் அவரை நாடி வந்தவர் நாளுக்கு நாள் அதிகமாகினர். பாபுவின் மனைவி சுபா, மகள் உமா என சின்ன குடும்பம். அன்பு, பண்பு, ஒற்றுமை, மகிழ்வு என அவர்களது வாழ்க்கை இருந்தது. கோபுவுக்கு சுந்தர் கல்லூரி படிப்பு படிக்கும் மகன், சுந்தரி மகள் பள்ளி இறுதி ஆண்டு படிப்பவர். கோபு அதிகாரம், விரட்டி வேலை வாங்குதல், கண்டிப்பு என்று இவற்றாலேயே வாழ முடியும் என்று எண்ணுபவர். கோபி மனைவி மஞ்சுளா செல்வந்தர் மகள். அவர் செல்வந்தர் மகளாக இருந்தாலும் உலக வாழ்வில் பண்புடன் ஒத்து போவார். கோபு ஆரிடம் எப்படி இருந்தாலும் பாபுவின் நட்பில் மஞ்சுளா நன்கு நடந்து கொள்வார். காரணம், சிறுவயதில் கோபு பணக்கார ஆணவத்தால் செய்தவற்றை பள்ளியில், வெளியில், கல்லூரியில் நடந்த எல்லாவற்றிலும் பாபுவுடன் இருந்து நட்பை காத்ததால் இந்த ஒரு அன்பு பாசம் அவருக்கு வந்தது. அதன் அறிந்து இதனை அவர் மேற்கொண்டார். ஆனால் கோபு அடிப்படை குணம் மாறவில்லை. கோபுவிற்கு தொழில் திறமை உண்டு. ஆனால் போட்டியாளர்களை புரிந்து கொள்ளாமல் தவறாக விமர்சிப்பார். கலப்படம், எடை குறைவு, தரம் குறைவு, அதிக லாபம், குறைவான வாடிக்கையாளர் சர்வீஸ் என அவர்களை பற்றி அவதூறாக பயனற்ற சொற்களை சொல்வார். இதனால் பகையும் வந்தது. பலவற்றை பாபு தன் கம்ப்யூட்டர் சென்டர் வாடிக்கையாளர் மூலம் தீர்த்து கொடுத்தார். பொறுமையாக பேசி முடித்துக் கொடுத்தார். இதனால் கோபு மகிழ்ந்தாலும் தன் நடவடிக்கைகளை திருத்திக் கொள்ளவே இல்லை. கோபு தன் மகன் சுந்தரிடம் கூட நன்றாக படி என்று சொன்னதை விட, பாட்டன் சொத்தை நினைத்து அலட்சியமாக இருக்காதே, நன்றாக படிக்கவிட்டால் இது உனக்கு கிடைக்காது, தர்மத்திற்கு எழுதி விட்டுவிடுவேன் என்று மிரட்டுவார். மகள் சுந்தரிடம், படிப்பு மட்டும் பாரு, வெளி ஆசைகள், பக்கப்பார்வை, காதல் கீதல் என்றால் தொலைத்து விடுவேன் என்பார். மனைவி மஞ்சுளாவிடம், குழந்தைகளை கவனமாக வளர், தவறு நடந்தால் உனக்குத்தான் தண்டனை என்று கண்டித்து பேசுவார். இதெல்லாம் மஞ்சுளாவுக்கு அழுத்து போய் வெறுத்து வந்தாலும் பொறுத்து கொண்டாள். பணியாட்களுக்கு முன், வெளியாட்கள் முன் கோபு பேசும் பயனற்ற பொருந்தாத பேச்சினால் வரும் குடும்ப அவமானம் அவளுக்கு பெரிய வேதனை தந்தது. பாபு மகள் உமாவிற்கு பெரிய இடங்களில் கோபு வரன் பார்க்க ஆரம்பித்தார். அங்கெல்லாம் பாபு ஏழை, கண்டிப்புடன் வாழ தெரியாதவன்,
தான் அவனுக்கு உதவி செய்பவர், அவனுக்கு எல்லாம் தான் தான் என்று கோபு பேசியதால் பல வரன்கள் கூடாமல் போயின. பாபு குடும்பத்திற்கு இது தர்ம சங்கடமாயிற்று. ஆனால் பாபு தன் தொடர்புகள் மூலம் கோபு மகன் சுந்தரத்திற்கு நல்ல அந்தஸ்தான இடத்தில் பெண் பார்த்தார். கடுஞ்சொல் இருந்தாலும் கோபுவின் திறமை, மஞ்சுளாவின் பண்பாடு சொல்லி இதனை ஏற்பாடு செய்தார். கோபுவின் பேச்சால் பாபு மகள் உமா பாதிக்கப்படுவதை விரும்பாத மஞ்சுளா கோபுவுக்கு அவரது நடவடிக்கைகளால் உமா வாழ்க்கை பாதிக்கப்படுவதை கூறியும் கோபு உலகை சொன்னால் என்ன தவறு என்று கூறினார். பாபுவிடம் மஞ்சுளாவிடம் குறை சொன்னாயா, முறையிட்டாயா, என்னை நம்ப மாட்டாயா என கோபித்துக் கொண்டார். பாபு எதுவும் பேசாமல் மௌனமானார். மஞ்சுளா கோபுவை பற்றி எண்ணாமல் தன் உறவில் ஒரு நல்ல பையனை உமாவிற்கு மணமகனாக தேர்ந்தெடுத்து கோபு ஏதாவது சொன்னாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம் என்று ரகசியமாக கேட்டுக்கொண்டாள். அப்போதும் கோபு தான் சொல்லித்தான் தன் மனைவி மஞ்சுளா ஏற்பாடு செய்ததாக பேசிக்கொண்டார். திருமணங்கள் நடந்தன, குணங்கள் தொடர்ந்தன. அன்பு நண்பர்களே, இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, நமக்கு திறமைகள் உண்டு. ஆனால் அந்த திறமைகள் நம்மை வாழ வைத்து கூட இருக்கும். ஆனால் அவை வாழ வைத்தது தன் திறமையால் என்று கருவப்படும் போதோ அதை காப்பாற்றிக் கொள்ள கோபப்பட்டுவதும் கண்டிப்பாக நடந்து கொள்வதும் மனித வாழ்வில் பல முறை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதில் ஒரு நுணுக்கமான பிரச்சனை என்னவென்றால், வாழ்வில் இந்த மாதிரி கோபம் கண்டிப்பில்லாதவர்கள் சாதித்தவர்கள் நிறைய பேர் உண்டு என்பதை இந்த மாதிரி கோபப்படுபவர்கள் கண்டிப்பாக உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் முன்னேற்றத்திற்கு காரணம் அவர்களுடைய சூழ்நிலை என்பதை புரிந்து நடந்து கொண்டால் அவர்கள் வாழ்வு இன்னும் மேன்மையாக இருக்க வாய்ப்புள்ளது. தம்மை அறிந்து தம்மை புரிந்து உதவி செய்தவர்களை எண்ணி வாழ ஆரம்பித்தாலே இந்த கண்டிப்பும் இந்த கோபமும் போய்விடும். ஆனால் இவர்களில் சிலர் இப்படி தொடர்ந்து இருப்பது பலருக்கும் மனதில் வேதனை உண்டாக்குவது நாம் பார்க்கிறோம். அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டாலும் அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் அது அவசியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று உலக வாழ்க்கைக்கு. இதனை திருவள்ளுவர் குரல் மூலம் வலியுறுத்துகிறார். பயனில சொல்லாமை பயனற்றது என்று கூறுகிறார். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் அதன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் கருத்துக்களும் படங்களும் கற்பனையானவை. அவை எதையும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதைக்கு உண்டான படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை படித்தவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்த கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். மனங்கவர் முருகன் அருளால் யாவும் நன்மை பயந்த வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.